அஸ்ஸலாமலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு JIYATH கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்படி ஒரு முட்டை தொக்கு இருந்துச்சுன்னா சாப்பாடு எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. முட்டை தொக்கு செய்கிறதுக்கு 6 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க, நீல வாக்கில் இந்த மாதிரி. பாருங்கள், எல்லா முட்டையும் இப்போ கட் பண்ணியாச்சுங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி அதில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா முட்டைகளையும் இந்த மாதிரி திருப்பி வச்சுருங்க. இது கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா முட்டைகளையும் இப்போ திருப்பி வச்சாச்சுங்க. இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதுங்க. மசாலாலாம் உள்ளே சேர்ந்துடும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா முட்டை வெடிக்கும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுங்க. முட்டை எல்லாத்தையும் நம்ம திருப்பிட்டுறலாம். திருப்பி விட்டு 1 நிமிஷம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், மசாலாலாம் முட்டையில் நல்லா இறங்கியிருக்கு. இதை தனியாக வச்சுருங்க. ஒரு கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு அதில் இந்த முட்டையெல்லாம் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ அதே பேனில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 1 பட்டை சேர்த்துக்கோங்க. இது வெடித்ததும் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. லைட்டாக கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி திருப்பி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா முட்டையுமே சேர்த்தாச்சு. இதை மூடி வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விடுங்க.
பாருங்கள் தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிடலாங்க. இப்போ வந்து பரிமாற தயாராக இருக்குது. முட்டை தொக்கு ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. தொக்கு மாதிரி இருந்தால் எந்த விதமான சாப்பாடாக இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கா சைடிஷாக இது இருக்குங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.